அதிமுக வந்து பிஜேபி போன்ற ஒரு பாசிஸ்ட் ஃபோர்ஸஸோட வந்து கைகோர்க்கிறாங்க. பிஜேபியின் கைப்பாவையாக அதிமுக மாறி நிற்கிது. இப்போ இன்றைக்கி இந்தியா முழுக்க மதச்சார்பின்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மதச்சார்பின்மை இனி இருக்குமா, இனி வருங்காலங்களில் வந்து இந்த சூழல் வந்து நிலவுமா அப்படின்றது தான் ஒரு அச்சமான ஒரு சூழல் தான் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டி வந்து முஸ்லீம்கள் மீது வந்து நடக்குது. எங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்திட்டா ஓட்டு போட மாட்டானோ அந்த சூழ்நிலை நோக்கி பிஜேபி நகர்த்திட்டு வருது. இப்போ தாவேகான்றது ஒரு கட்சியாகவே இன்னும் பரிமாணிக்கல. அவர்கள் வந்து 5 கொள்கை தலைவர்கள்னு பேசினாங்க. பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் எல்லாரையும் பேசுகிறாங்க, காமராஜர் எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு கட்சியாகவே பரிமாணிக்காமல் ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ரசிகர் கூட்டமாகத்தான் இப்போது வரைக்கும் இருக்கே தவிர, நேற்று தஞ்சாவூர் கூட்டம் வரைக்கும் அதை தான் பார்க்குறோம். போயிட்டே இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கலாக பேச வேண்டிய சப்ஜெக்டையும் கூட நாங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் பேச மாட்டோம். திருப்பரங்குன்ற விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, இந்த விஷயத்தில் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அரசியல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவும் அரசியல் பண்ணுது, பாஜகவும் அரசியல் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இது வரைக்கும் அவர் கட்சி தொடங்கி 2 வருஷத்துலேயே கூட திமுக குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த விமர்சனமும் வச்சது கிடையாது. சரி, அதை தாண்டி அவர்களோட கட்சியின் தொண்டர்கள் ஏதாச்சும் பேசியிருக்கிறாங்களா, இல்லை கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏதாவது பேசினாங்கன்னா அதுவும் கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக எஸ்டிபிஐ கட்சியினுடைய இணையதள பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திருமிகு அஸ்வத் ஷரியத்தி அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ திமுகவினுடைய கூட்டணி வந்து இறுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி போகும்னு பார்க்குறது? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணின்றதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியோடு எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி சேர்ந்துருக்காங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக கூட்டணி வெல்லும். கடந்த காலகட்டத்தில் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க, இந்த நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறீங்க. திமுகவுடன் உடன்படுவதற்கான காரணம் எஸ்டிபிஐக்கு என்ன இருக்குது? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூலர் கிரவுண்ட் இருக்கணும், ஒரு மதச்சார்பற்ற சூழல் வந்து நிலவணுன்றது தான் எஸ்டிபிஐ கட்சியோட கொள்கை. இது அதன் அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தோம். அப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் வந்து 2 பக்கமும் ஆளும் தரப்பிலும் சரி எதிர்த்தரப்பிலும் சரி வலுவாக இருக்க வேண்டும்ன்றது வந்து எஸ்டிபிஐ கட்சியோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தோம். ஆனால் அதிமுக வந்து பிஜேபி போன்ற ஒரு பாசிஸ்ட் ஃபோர்ஸஸோட வந்து கைகோர்க்கிறாங்க. பிஜேபியின் கைப்பாவையாக அதிமுக மாறி நிற்கிது. அப்போ இன்றைக்கி இந்தியா முழுக்க மதச்சார்பின்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மதச்சார்பின்மை இனி இருக்குமா, இனி வருங்காலங்களில் வந்து இந்த சூழல் வந்து நிலவுமா அப்படின்றது தான் ஒரு அச்சமான ஒரு சூழல் தான் இருக்குது. ஒரு ஜெனோசைட் வாட்ச் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையில் சர்வதேச நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து எச்சரிக்கக்கூடிய அளவில் இந்தியாவில் செக்குலரிசம் இருக்குது. இப்போ அந்த சூழலின் அடிப்படையில் தமிழ்நாட்டை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறது தான் வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்து சரியானதுன்னு நினைக்கிறேன். எஸ்டிபிஐ கட்சிக்கு எப்படியாப்பட்ட ஆதரவு மக்களிடம் இருக்குதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இல்லை, இப்போ எஸ்டிபிஐ கட்சி பெரும்பாலும் இளைஞர்களை கொண்ட கட்சி. மற்ற முஸ்லீம் கட்சிகளை கடந்து பார்த்தோம்னா, மற்ற தரப்பில் பார்த்தோம்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு முஸ்லீம் இளைஞர்களை இந்தியா முழுக்க கொண்டிருக்கக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டிலும் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர்கள் முதற்கொண்டு எல்லோருமே ஒரு 40 வயதுக்கு கீழே தான். யாரும் வந்து 40 வயசுக்கு மேலெல்லாம் கிடையாது. எல்லோருமே பெரும்பான்மை 40 வயதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மக்கள் மத்தியிலும் கூட எஸ்டிபிஐ கட்சி கடந்த 15 வருடங்களில் செல்வாக்கு மிக்க இடத்துல தான் இருக்கிறாங்க. எஸ்டிபிஐ கட்சி எத்தனை தொகுதிகள் வந்து திமுக கிட்ட எதிர்பார்க்குது? திமுக கிட்ட நாங்கள் 3 தொகுதிகள் கேட்டிருந்தோம். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டம் வந்து தேர்தலின் இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து அது முடிவாகும். 3 தொகுதிகள் நாங்கள் கேட்டிருந்தது 3 தொகுதிகள். ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 16 எம்எல்ஏக்கள் வேணும், சட்டமன்ற உறுப்பினர்கள். அதாவது எஸ்டிபிஐ கட்சியில் முஸ்லீம் லீக், மாமக, இன்க்ளூட் திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் சேர்த்து பார்த்தா கூட ஒரு 16 உறுப்பினர்கள் வேணும். அந்த 16 உறுப்பினர்கள் இல்லாமல் ஒரு 2 எம்பிஸ் ஆச்சு வேணும், முஸ்லீம் எம்பிக்கள். இப்போ இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாசிச சூழலில் அதோட தாக்கம் வந்து மற்ற செக்யூலர்னு அனுமானிக்கக்கூடிய மற்ற பார்ட்டிஸ்லேயும் அதோட தாக்கம் இருக்கிறதன் விளைவு வந்து முஸ்லீம் கேண்டிடேட்ஸை நிறுத்துறதுக்கு தயங்கக்கூடிய சூழலில் செக்யூலர் பார்ட்டிஸ் யோசிக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டி வந்து முஸ்லீம்கள் மீது வந்து நடக்குது.
எங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்திட்டா ஓட்டு போட மாட்டானோ அந்த சூழ்நிலை நோக்கி பிஜேபி நகர்த்திட்டு வருது. அதற்கு எதிராக ஒரு செக்யூலர் அலைன்மெண்ட்டையும் ஒரு பொலிட்டிக்கல் பவர்ஸையும் நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் முழுமையான பிரதிநிதித்துவம்னு பார்த்தா ஒரு 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து கூட ஒரு முஸ்லீம் தரப்பு வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக பாஜகவினுடைய இந்த என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம். திமுக கூட்டணியில் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, தேமுதிக இணைஞ்சிருக்குது, இது மாதிரி புதிய புதிய ஆட்கள் இறங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வரும்னு பார்க்குறீங்க? தொகுதி பங்கீட்டில் அப்படி எந்த சிக்கலும் வந்த மாதிரி தெரியல. காங்கிரஸ் மட்டும் இழுபறியாக இருந்துச்சு. காங்கிரஸ் இப்போ நேற்று முடிவாயிடுச்சு. முதல்வர் இன்னைக்கு காலையிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி எந்த இழுபறியும் இல்லை, மிக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மாதங்களில் தேர்தல் வந்துடும். அதற்குள்ளால ரொம்ப இயல்பாக ஸ்மூத்தாக தான் போகுது. எஸ்டிபிஐ கட்சி திமுகவிடம் என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் முன் வச்சு? இல்லை, இப்போ நமக்கு கடந்த 25 வருடங்களில் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸை குறித்தோ இல்லை முஸ்லீம் பிரச்சனைகள் கொடுத்து கேட்டால் நம்ம சிறைவாசிகள் பிரச்சனையை மட்டும் தான் திருப்பி கடந்த 25 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்டிபிஐ கட்சி சச்சார் கமிட்டி போன்று தமிழ்நாட்டில் முஸ்லீம்களோட வாழ்நிலை, அவர்களோட பொருளாதார நிலை இதையெல்லாம் அறிய ஒரு சிறப்பு கமிட்டி திமுக வருகின்ற திமுக ஆட்சி அதை செய்யணுன்றதை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால என்ன பயன் இருக்கும் சார்? இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியின் சூழலில் எல்லா இடங்கள்லையும் அவர்களோட கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சமூக வாழ்நிலை, சமூக பாதுகாப்பு இது எல்லாம் அச்சத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அதே தாக்கம் தமிழ்நாட்டிலும் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அப்போ கல்வியில் எந்த அளவில் இருக்கிறாங்க, பொருளாதார நிலையில் எந்த அளவில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறுவனங்களை எப்படி வச்சுருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான நிறுவனங்களை முஸ்லீம்கள் இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவர்களோட பெண்களோட வேலைவாய்ப்பு என்ன, பெண்கள் என்ன படிச்சிருக்கிறாங்க, இதை பற்றியான தெரியணும்ல. அது எதுவுமே தெரியாத சூழலில் அது வெறும் இது மாதிரி போகுதில்லை. அப்போ நீங்கள் விளிம்புநிலை இப்போ மற்ற கர்நாடகாவில் தலித் பழங்குடிகளுக்கு சிறப்பு திட்டங்களை அரசு திட்டப்பணிகளில் இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் அதை செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்கிறதற்கு ஒரு கமிட்டி போட்டு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களோட வாழ்நிலை என்ன, பொருளாதாரம் என்ன, அவர்கள் என்னென்ன மாதிரியான கல்விகளை படிக்கிறாங்க, இதெல்லாம் தெரிய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி விளிம்பு நிலைக்கு கீழே தலித்துகளுக்கும் கீழான ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருக்கிறாங்க. இப்போ அந்த சமூகத்தை குறித்தான ஒரு பார்வையை முதல்ல உருவாகிறதுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. அப்போ நீங்கள் கர்நாடகா கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க. அது மாதிரி அது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இது வேணும்ல, முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வேணும்ல. அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சச்சார் கமிட்டி போன்று தமிழ்நாட்டிற்குள்ளால் இருக்கக்கூடிய வாழக்கூடிய முஸ்லீம்கள் பற்றி ஒரு கமிட்டி சிறப்பு கமிட்டி ஒன்று போடணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களோட பகுதிகளில் உட்கட்டமைப்புகள் வலுவாக வேண்டிய தேவை இருக்குது. சிறப்பு திட்டங்களை இப்போ தலித் பகுதிகளுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிற மாதிரி முஸ்லீம் பகுதிகளுக்கும் ஒரு சிறப்பு திட்டங்களை அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ உட்கட்டமைப்பு, அவர்களோட சாலை வசதி, அவர்களோட வீடு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உட்கட்டமைப்பு வசதிகள், அவர்களோட வாழ்நிலைக்கு அருகிலே ஃபேக்ட்ரிஸ் இருக்குதா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் தேவை, இது அப்புறம் அரசு வேளாண் திட்டங்கள்லேயும் இது வேணும். அப்போ வட்டியில்லா கடன் உதவி திட்டங்கள் வேணும். முஸ்லீம் இளைஞர்களுக்கான சுயதொழில் தொடங்குறதுக்கான திட்டங்கள் அறிவிக்க வேண்டியது இருக்குது. அப்போ முஸ்லீம்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கோரிக்கைகள் இனி வருங்காலங்களில் அது வலுவாக வேண்டிய தேவை இருக்குது. அதை ஒட்டி ஒரு 28 அம்ச கோரிக்கைகள் திமுகவில் வச்சுருக்காங்க. அது தேர்தலில் பிரதிபலிக்கும்ன்றதை நம்புகிறோம். ஓகே, மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னா திமுக அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டியும் சில கட்சிகள் இருக்குது இல்லைங்களா? நாம் தமிழர் இருக்குது, தாவேகா இருக்குது. ஏன் அந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் மதசார்பற்ற கட்சிகளாக நீங்கள் பார்க்கவில்லையா? இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி அவர்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்றது நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. யாரோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். இஸ்லாமிய இயக்கங்களோடையும் அவங்க சேர்ற கூட்டணிக்கான எந்த அறிவிப்பையும் அவர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்கேயுமே வெளியிடல, எங்கேயுமே பேசல. முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், எந்த கட்சிகளோடும் நாங்கள் வெளிப்படையாக ஒரு கூட்டணியை அறிவித்து அவர் எங்கேயுமே பேசலை. அதை கடந்து நம்ம பார்த்தோம்னா தாவேகா தொடங்கப்பட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு. அப்போ இடைப்பட்ட காலகட்டங்களில் கரூர் சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ நேற்று தஞ்சாவூரில் நடக்குது. தஞ்சாவூரில் கூட ஒரு பையன் ஐசியூவில் அடிபட்டு, விஜய் பின்னாடி போய் அடிபட்டு இதுவாகிறான். அப்போ தாவேகான்றது ஒரு கட்சியாகவே இன்னும் பரிமாணிக்கல. அவர்கள் 5 கொள்கை தலைவர்கள்னு பேசினாங்க. பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் எல்லாரையும் பேசுகிறாங்க, காமராஜர் எல்லாத்தையும் வச்சு பேசுகிறாங்க.
ஆனால் அது ஒரு கட்சியாகவே பரிமாணிக்காமல் ஒரு ஃபேன் பேஸ், ஒரு ரசிகர் கூட்டமாகத்தான் இப்போது வரைக்கும் இருக்கே தவிர, நேற்று தஞ்சாவூர் கூட்டம் வரைக்கும் அதை தான் பார்க்குறோம். தஞ்சாவூரில் கூட அந்த மாதிரியான ஒரு தரப்பாக தான் இருக்குது. அது ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு பண்பட்ட அளவில் அரசியல் கதம்ப கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் 40 பேருக்கு மேலே இந்த நெரிசலில் வந்து இறக்குறாங்க, இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்போ அதுக்கப்புறமும் நடக்கிறாங்க. வேலூர் கூட்டம் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் கூட்டம் நடக்குது. எந்த கூட்டங்களிலும் விஜய் வந்து இந்த இளைஞர்களை நெறிப்படுத்தியோ அரசியல்படுத்தியோ அவர்களை ஒழுங்குபடுத்தியோ எங்கேயுமே பேசலை. நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, இப்படிலாம் வராதிங்க, இப்படி கூட அவரால் பேச முடியல. எப்போ அவர் ஒரு கல்ட்டு ஃபேன் பேஸை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து அது உகந்ததில்லை, மக்களுக்கும் வந்து அது நல்லதில்லை. அது அவரோட கட்சி தொண்டர்களே கூட அவரால் நெறிப்படுத்த முடியல. இதில் தமிழ்நாட்டை எப்படி நெறிப்படுத்த போகிறார்? இல்லை, அவர் நெறிப்படுத்த போறாருங்கிறத விட இஸ்லாமிய இயக்கங்கள் ஏன் அவர் பின்னாடி போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவரும் இஃப்தார் நோன்பு அட்டன் பண்ணுறாரு, அவரும் மதச்சார்பற்ற தன்மையை அவர் பேசவும் செய்கிறார் இல்லைங்களா? இல்லை, இஃப்தார் நோன்பு அட்டன் பண்ணுறதுன்றது வந்து அண்ணா காலகட்டங்கள்லேருந்து, அறிஞர் அண்ணா காலகட்டங்கள்லேருந்து தமிழ்நாட்டோட ஒரு பண்பாடு. அது திராவிட அரசியல் இயக்கங்கள், அது வந்து திமுகவும் செய்யும், அண்ணா திமுகவும் செய்யும். எல்லா கட்சிகளும் இஃப்தார் நோன்பு இன்க்ளூட் அமமுக தினகரன் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் ஒரு இஃப்தார் நோம்பில் வந்து கலந்துக்குவார். அப்போ இஃப்தார் நோன்பு கலந்துக்கிறதுனாலே முஸ்லீம் மக்கள் வந்து அந்த பக்கம் போகணும், இல்லை முஸ்லீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த பக்கம் போகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இஃப்தார் நோன்புக்கு வாங்க, சந்தோஷமாக வாங்க, கஞ்சி குடிங்க, இல்லை வேறு ஏதோ பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம், அவ்வளோதானே தவிர அதை கடந்து அரசியலாக முஸ்லீம் மக்களுக்கு இன்றைக்கி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் முன்னாடி சொன்ன சச்சார் கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி போட வேண்டிய தேவை இருக்குது. முஸ்லீம் மக்களுக்கு அரசு திட்டப்பணிகளில் வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாதிரி ஒரு 28 அம்ச கோரிக்கைகளை எஸ்டிபி கட்சி வைக்குது. அப்போ குறைந்தபட்சம் முஸ்லீம் மக்களோட நலன்களை குறித்து என்ன பேசுகிறாங்க, உங்களுக்கான சிறப்பு திட்டங்களை நான் அறிவிக்கிறோம், அந்த தலித்துகளை விட நமக்கு இப்போ வர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தலித்துகளை விட மிக மோசமான வாழ்நிலையும் பொருளாதார நிலையிலையும் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு வீடு கிடைக்கிறதுல கூட இங்கே பிரச்சனை இருக்குது. சென்னை போன்ற நகரங்கள்லேயே கூட முஸ்லீம்களுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கிறது, ஒரு நிறுவனங்களை எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு சோஷியல் அன்டச்சபிலிட்டிக்குள்ளால இருக்குது. அப்போ இதை குறித்து பேசுவதற்கோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இஃப்தார் நோம்பில் வந்து சாப்பிட்றதுனாலேயே வந்து அப்போ நீங்கள் அதை குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்குது, அதை குறித்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது. இதை குறித்து எதையுமே நம்ம பேசாமல் விஜய்க்கு பின்னாடி ஏன் போகணுன்றதுக்கு கேள்வி இருக்குல்ல. விஜய் திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக வந்து நிற்கிறாரு, திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியை தன்னை நிலைநிறுத்திருக்கிறாரு. அவர் வந்து கூட்டணியை நம்பி இல்லை அப்படின்னாலும் கூட கூட்டணிக்கு எந்த கட்சியுமே போகவே இல்லை. அதனால என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய இயக்கங்கள் ஏன் அங்கே போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, மற்ற அவர் வந்து கூட்டணியை நம்பி அவரும் இல்லை. சரி, திமுகவுக்கு மாற்று சக்தினா நீ அரசியல் பேசணும். திமுகவுக்கு மாற்று சக்தியாக இருங்க, சந்தோஷம் தான், வாழ்த்துக்கள் தான். ஆனால் திமுகவுக்கு மாற்று சக்தியாக மீனவர்களுக்காக பேசுகிறாரு, விவசாயிகளுக்காக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்கன்றதுல சினிமா வசனங்களை பேசுகிறத தாண்டி ஒரு பஞ்ச் டைலாக்ஸை பேசுகிறத தாண்டி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு. எல்லா மேடைகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் தான். அந்த 10-15 நிமிஷம்ன்றது சாதாரண ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய திருமணி மேடை பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒரு இதுதானே தவிர தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சல்ல. அப்போ நீங்கள் என்னென்ன திட்டங்களை முன்மொழிய போகிறீங்க, முஸ்லீம்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் தலித்துகளுக்கு என்ன பண்ண போகிறீங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர போகிறீங்க, என்ன நிறுவனங்களை கட்டமைப்புகளை உருவாக்க போகிறீங்க, இதை குறித்து எந்த பார்வையும் இல்லை. முஸ்லீம்கள் ஏன் போகணும் முதல்ல விஜய் பின்னாடி? நீங்கள் முஸ்லீம்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், விஜய் ரசிகர்கள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. எல்லா சமூகத்துலேயும் இருக்கிற மாதிரி முஸ்லீம் சமூகத்துலேயும் விஜய் ரசிகர்கள் ஒரு 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. எல்லா சமூகத்தில் இருக்கிற மாதிரியும் முஸ்லீம்கள் வந்து இருக்க தான் செய்வாங்க, ரசிகர்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்போ அந்த ரசிகர்கள் போக தான் செய்வாங்க. விஜய் பின்னாடி போய்ட்டு ஒரு ஹிஜாப் போட்ட அம்மாவும் போக தான் செய்யும், ஒரு முஸ்லீம் பையனும் போக தான் செய்வான். இப்போ அதில் வந்து கேள்வி கிடையாது. அப்போ என்ன பேசுகிறாங்க? இப்போ ஒரு திருப்பரங்குன்ற இஷ்யூ மாதிரியான ஒரு இஷ்யூ வருது, திமுக அதை குறித்து பேசுகிறாங்க, இன்க்ளூட் அண்ணா திமுக வரைக்குமாச்சு அதை குறித்து பேசுது, பிஜேபி கூட்டணியில் இருந்தோம். அப்போ நீங்கள் வந்து அந்த இஷ்யூஸை பேசுனாவே நமக்கு வந்து பிரச்சனையாகிடும். அந்த இஷ்யூஸை பேசுனாவே நமக்கு வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அந்த இஷ்யூவில் நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நீங்கள் வந்து அந்த தர்கா யாருக்கு சொந்தமானதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். நீதிமன்றங்களில் இருக்கிறதுனால நாங்கள் பேச மாட்டோம். அப்போ இந்தியாவில் நீதிமன்றங்களில் தான் முக்கால்வாசி வழக்குகள் இருக்குது. அதனால மக்கள் மன்றத்தில் பேசவே மாட்டாங்களா? எந்த வழக்கு? ஸ்டெர்லைட்டை வந்து மக்கள் மன்றத்தில் நம்ம தீர்த்தோமா, நீதிமன்றத்தில் தீர்த்தோமா? ஸ்டெர்லைட் பிரச்சனை மக்கள் மன்றத்தில் தீர்க்கப்பட்டுச்சு, மீத்தேன் மக்கள் மன்றத்தில் தீர்க்கப்பட்டுச்சு, கூடங்குளம் அணுவிலையும் மக்கள் மன்றத்தில் தீர்க்கப்பட்டுச்சு, எல்லாமே மக்கள் மன்றத்தில் பேசுகிறோம்.
அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போகும். நீங்கள் போயிட்டு ஜட்ஜை போய் யாரும் கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. ஜட்ஜை அவர் தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த ப்ராசஸ் அது போயிட்டே இருக்கும். நீங்கள் பொலிட்டிக்கலாக பேச வேண்டிய சப்ஜெக்டையும் கூட நாங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் பேச மாட்டோம். திருப்பரங்குன்ற விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, இந்த விஷயத்தில் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அரசியல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திமுகவும் அரசியல் பண்ணுது, பாஜகவும் அரசியல் பண்ணு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களோட நிற்கிறார். மக்களோட நிற்கிறாரா? மக்கள் வந்து இதை மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தான் கட்சி. மக்களை அரசியல்படுத்துவதற்கும் மக்களை வந்து நீங்கள் வந்து தீய சக்தி திமுகன்னு கத்துறதை தாண்டி நீங்கள் மக்கள்கிட்ட போய் அரசியல் பண்ணணும். பிஜேபி அரசியல் பண்ணதுன்னு சொல்ல தெரியுது, திமுக அரசியல் பண்ணதுன்னு சொல்ல தெரியுது. நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து மக்களோட இருப்பீங்கன்னா, அமைதியாக இருப்பீங்கன்னா, ஒவ்வொரு இஷ்யூஸ்லேயும் நீங்கள் வந்து ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, காவா பிரச்சனை, அதுக்கப்புறம் உள்ள பெண்களுக்கான பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலையும் ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதுதான் கட்சி. நான் மக்களோட நினைப்பேன்னா மக்களுக்கு பல்லாயிரம் கருத்து இருக்கும். ஒவ்வொரு மக்கள்ன்றது வந்து பல்வேறு சாதிகளோட மதங்களோட கூட்டமைப்பு. அந்த மக்களுக்கு பல லட்சம் கருத்து இருக்கும். அந்த கருத்து எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியுங்களா? அப்படி கிடையாதுல்ல. ஒரு தலைமை, அந்த கட்சி அது வழி நடத்தணும். அது வழி நடத்தி இதுதாங்க பிரச்சனைன்னு அட்ரஸ் பண்ணணும். இதுதான் மக்களுக்கான பிரச்சனைன்ட்டு ஒரு தீர்வை ஒன்று முன்வைக்கணும். நான் மக்களோட நிற்கிறேன், இல்லை திருப்பரங்குன்றதில் மக்களுக்கு தெரியும் அது தர்காவுக்கு சொந்தமானது, இல்லை மக்களுக்கு தெரியும் அது வந்து முருகனுக்கு சொந்தமானதுன்ட்டு அதை அப்படி எடுக்க முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகுது? ஒரு பக்கம் வந்து அந்த நீதிபதியே போய் இன்னொரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் மேடைகளில் போய் பேசுகிறாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் பேசிட்டு இந்த பக்கம் அந்த நீதிபதி போய் ஒரு பக்கம் பேசுகிறார். அப்போ நீங்கள் இந்த ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் கூட உங்கள் கட்சி எந்த நிலைப்பாடும் எடுக்கலை, அதோட தலைவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்கன்னா உங்களை எந்த ஹோலில் நம்புறது? அந்த எந்த பேசிஸ்லையுமே நம்ப முடியாது. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா மக்கள் முடிவு எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிற? பனையூர்லேயே இருந்துக்க வேண்டியதானே? நீங்கள் எதுக்கு இருக்கிற? பனையூர்லேயே இருந்துட்டு சைலண்ட்டாக இருந்துக்கலாம்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டிஸ். அப்போ பெரியார் வந்து மக்களே முடிவு எடுத்துக்கணும். பெரியார் எதுக்கு பேசுகிறாரு தொடர்ந்து? பாபா சாஹேப் எதுக்கு திருப்பி தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு? இதுதான் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனைன்னு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் உங்களால் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ நார்மலாக ஒரு ஜனநாயகன் படம் வர்றதுக்கு கூட உங்களால் வந்து வெளிப்படையாக கருத்து சொல்ல முடியல. அவரோட படம், அவர் நடித்த படம், அது வெளியே வர முடியல, தடை செய்கிறாங்க. நீங்கள் அப்போ கூட பிஜேபி எதிர்த்து உங்களால் தெளிவாக பேச முடியல. இதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்படி சூசகமாக பேசினார், மறைமுகமாக பேசினார். தெரியுதுல, மறைமுகமாக பேசல, அவர் எப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறாருன்னா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா போகிற போக்கில் பேசினாருன்னு சொல்கிறாரு. அவர் போகிற போக்கில் பேசிட்டு போட்டோம். நீங்கள் உங்கள் படம் தானே, நீங்கள் வெளிப்படையாக பிஜேபி எதிர்த்து பேச வேண்டியது தானே. பிஜேபி கிட்ட தானே சென்சார் போட்டிருக்குது, திமுக கிட்டே சென்சார் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் மேடைக்கு மேடை தீய சக்தி, இந்தியாவின் முதல் எதிரியான தீய சக்தி பிஜேபி தான். அதை குறித்து எந்த விமர்சனமும் இல்லாமல் அப்படி மேம்போக்கு அப்படி ஒரு பாலிஷாக தட்டிட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செக்குலர் ஃபோர்ஸஸான திமுக மாதிரியான கட்சிகளை அதிதீவிரமாக எதிர்ப்பீங்கன்னா இப்போ நீங்கள் யாருன்ற சந்தேகம் வருதுல்ல. இப்போ நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்தோம். அதிமுக இன்றைக்கும் ஒரு செக்குலர் ஃபோர்ஸ்னு தான் எஸ்டிபிஐ கட்சி சொல்லுது. அதிமுக பிஜேபி கூட்டணியில் போகிறாங்க, அந்த கூட்டணி வந்து சரியில்லைன்றது விமர்சனம். ஆனால் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை விட்டு வாஷ் அவுட் பண்ணிடணும். அப்போ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? திமுகவோட பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்கள், சந்தோஷம். அதெல்லாம் அரசியல் ரீதியாக ஆரோக்கியமாக பேசலாம். அப்போ இது வரைக்கும் அவர் கட்சி தொடங்கி 2 வருஷத்துலேயே கூட திமுக குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த விமர்சனமும் வச்சது கிடையாது. சரி, அதை தாண்டி அவர்களோட கட்சியின் தொண்டர்கள் ஏதாச்சும் பேசியிருக்கிறாங்களா, இல்லை கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏதாவது பேசுனாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ நான் வந்து ஒரு செக்யூலர் டெமோக்ராட்டுன்னு வந்து மேடையில் கத்துறதை தாண்டி ஒன்றும் கிடையாதுல்ல. ஒரு செக்யூலர் பார்ட்டி, நான் ஒரு மதச்சார்பற்ற பார்ட்டினா நீங்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நடுவில் நின்று பேசிடணும். இப்போ 2 பக்கம் மதங்களுக்கு நடுவில் கிளாஸ் உருவாக்குது பிஜேபி, தெரியுது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பாலிடிக்ஸ் பண்ணீங்க? நீங்கள் ஒரு செக்யூலர் பார்ட்டி தானே. அப்போ நீங்கள் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருந்துட்டு நான் ஒரு செக்யூலர் கட்சி, நான் எல்லோருக்குமான கட்சினா எப்படி நம்புவாங்க? அப்போ நாளைக்கு ஒரு மாட்டு கறி பிரச்சனை வருது, அப்போ நீங்கள் வந்து மக்கள் சாப்பிட்றாங்க மாட்டுக்கறி, மக்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிடுவீங்களா? மாட்டுக்காக அடித்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ நாளைக்கு வந்து வட இந்திய தொழிலாளர்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அவர்கள் மீது, அது வந்து வட இந்திய தொழிலாளர்கள் அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறதா நீங்கள் கட்சி நடத்த தேவையில்ல. நீங்கள்
இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் வந்து பனையூர்லேயே வந்து தனியாகவே உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீச் ரெசார்ட்டில் அழகாக உட்காந்துக்கலாம். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு டேர்ம் அவர் முன்னாடி வைக்கிறாரு. எதிர்க்கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாய்ப்பெல்லாம் சுத்தமாக இல்லை. அது வந்து ஒரு கல்ட்டு ஃபேன் பேஸாக தான் இருக்கே தவிர, அவங்க அவராக நினச்சிக்கிறார் அந்த இடத்துல நான் அதிமுகவை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த இடத்துல நிற்போம், நாங்கள் வந்து 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம். இப்போ நீங்கள் ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு கட்சியை வந்து ரோல் மாடலில் இப்போ இந்தியாவில் சமீப காலகட்டங்களில் கட்சி தொடங்கப்பட்டு குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆம் ஆத்மி தான். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு கட்சி. இப்போ ஆம் ஆத்மி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முன்னாடி அண்ணா ஆசிரியர்லேருந்து எல்லாம் ஒர்க் ஆகுறாங்க, அது ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே உள்ள ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஆம் ஆத்மி பின்னாடி வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு எலைட் கிளாஸஸ் வந்து உயர்தர வர்க்கங்களும் ஆம் ஆத்மி பின்னாடி வேலை பார்க்குறது. ஆம் ஆத்மி அங்கே உள்ள இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் ரூட் லெவலில் சின்ன சின்னதாக டெல்லி மாதிரியான ஒரு சின்ன மாநிலத்தில் போய் பேசுகிறாங்க, மக்களோட எல்லா பிரச்சனைகளும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் போகிறாங்க, பஞ்சாபில் உள்ள பிரச்சனைகள்லாம் பேசப்படுது. பஞ்சாபோட மத்தியதர வர்க்கமும் உயர்தர வர்க்கமும் ஆம் ஆத்மி அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டோட பவரை ஹோல்ட் பண்ணுறதுன்றது வந்து சும்மா ஒரு கூட்டம் வந்துருச்சு, எல்லா ஹீரோவுக்கும் கூட்டம் வரும், சிவகார்த்திகேயனுக்கும் கூட்டம் வரும், அனிருத்துக்கு போனாலும் ரோட்டில் போனாலும் கூட்டம் வரும், யார் போனாலும் கூட்டம் வரும். சினிமா கவர்ச்சின்றது தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அந்த கவர்ச்சிக்காக ஓட்டாக மாறிடுமான்னு கேட்டால் அதெல்லாம் ஓட்டாக மாறிடாது. இப்போ 2020 ஆட்சியை பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் கரூர் சம்பவத்துலேயே எடுத்துக்கோங்களேன், என்ன போய் பேசுகிறாங்க? எதுவுமே பேசலையே. அது ரொம்ப மிக மோசமான ஒரு செயல் அது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு அப்ஸ்காண்டு, நீங்கள் ஆள் எங்கே இருக்கிறாங்க என்னெல்லாம் தெரியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த குடும்ப உறுப்பினர்களை எங்கேயோ கூப்பிட்டுட்டு ஏதோ காசை கொடுக்குறீங்க. அப்போ அந்த இஷ்யூஸ்க்கு என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க? எதுவும் கிடையாது. இப்போ நேற்று ஐசியூவில் ஒரு பையன் வந்து அடிபட்டுறான், மண்டையில் அடிபடுது. அப்போ ஒரு சாதாரண ஒரு பால் வியாபாரி 2 லட்ச ரூபா சேனலில் தான் பேசுகிறார், பேட்டி கொடுக்குறாரு. 2 லட்ச ரூபா ஆகும், அதுக்கான செலவு ஆகும், மருத்துவ செலவு ஆகும். அதை கொடுக்க கூட முடியாது உங்களால். எவனோ வரான், அவன் பின்னாடி வரான். நான் விஜய் ரசிகர்கள் சொல்லுறது என்னென்னா, விஜய் இருந்தாலுமே அது பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு தானே வந்துட்டு நம்ம இப்படி போகிறதுனால நமக்கு அடிபடும் அப்படின்னு அவங்க தானே அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். இல்லைங்க, இப்போ ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போனாலும் இல்லை உங்களை நம்பி தான் வராங்க. நீங்கள் ஒரு அலுவலகம் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி தான் வேலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் நாம தான் அதுக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறோம். ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரன் பண்ணுறோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதுக்கு தான் போடுறோம். அதுக்கு தான் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே இருக்குது. ஒரு நார்மல் ஒரு ஆஃபீஸ், சின்ன ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்துகிறாங்க. உங்களை நம்பி வரான். இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினராக ஒருத்தர் வராரு, அவருக்கு காலில் ஏதோ அடிபட்டுருச்சு, வந்து நம்ம வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பொருள் வந்து விழுந்து அவருக்கு காலில் அடிபட்டுருச்சு. நாம் தான் துடிச்சு போகணும். நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நடந்து போச்சு. உங்களை பார்க்க வரான், அவன் உங்களை பிடிச்சி வரான். இப்போ அவனுக்கு ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் அதை பற்றியான எந்த அக்கறையுமே இல்லைன்னா நீங்கள் யார்? அடிப்படை மனித பண்பு கூட கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேதம் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில். கேதம் கேட்கணும்னா துக்கம் விசாரிக்கிறது. இறந்து போனோம் ஒருத்தர், இயற்கையாக இறந்து போனோம் ஒருத்தர் வீட்டுக்கு கேதம் கேட்க போவாங்க, அதாவது துக்கம் விசாரிக்க போவாங்க. அப்படி துக்கம் விசாரிக்க கூட போகாத சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. துக்கம் விசாரிக்கிறவங்கள உங்கள் துக்கத்தை இங்கே வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அவர்கள் வீட்டில் இலவு நடந்திருக்கு. ஆனால் இவங்க என்னென்னா இவர் வந்து கூப்பிட்றாரு. இப்போ நேற்று எல்லா வேலூர்லேயும் அது நடந்துச்சு. அப்போ வேலூரில் நடக்குது. இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த வண்டி பின்னாடி போகிறாங்க, இது நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக கூட அந்த பார்ட்டி எமர்ஜ் ஆகலை. நீங்கள் திமுக வஸ் டிவிகேன்னு வர்றது கூட சந்தோஷம்தான், நான் ஆதரிக்கிறேன். திமுக வஸ் டிவிகேன்னு அந்த உங்களுக்கு ஒரு லட்சிய கனவு இருக்குது, திமுகவுக்கு எதிராக நிற்கணுன்ற ஒரு லட்சிய கனவு இருக்குன்றதுக்கு பாராட்டுறேன். அப்போ நீங்கள் அதிமுக மாதிரியான ஒரு கட்சியை நீங்கள் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுன்றதே வந்து கொஞ்சம் ஆபத்தானது. அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக வேளாண் திட்டங்கள், மருத்துவ திட்டங்கள் எந்த பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. சும்மா எதாவது கூட்டம் வந்துச்சுன்னா ஓட்டு போடுறோம்னா அப்படிலாம் ஓட்டெலாம் போட மாட்டாங்க தமிழ்நாட்டில். சிறுபான்மையினர் ஓட்டுக்கள்லாம் அவருக்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போல்லாம் நான் தான் சொன்னேன், விஜய் ரசிகர்கள் எல்லா சமூகத்தில் இருக்கிற மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 ஓட்டு போகும். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. எல்லா சமூகத்துலேயும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு 4 தரப்பு இருக்கும். அந்த தரப்பு வந்து போகுதான் செய்யுமே தவிர ஒரு சமூகமாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு கட்சியாக, எஸ்டிபி கட்சியாக, ஒரு உலாமா சபையாக இப்படியெல்லாம் எந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து 2026 திமுக கூட்டணிக்கு தான் போகுமே தவிர
ஒரு சமூகமாக அப்படி வந்து முன் வந்தெல்லாம் விஜய் பக்கம் போகிறதுக்கான விஜய் அதுக்கான ஏன் முஸ்லீம் சமூகம் இந்த உரையாடல்கள் எல்லாம் யூடியூப் உரையாடல்லாம் முஸ்லீம் சமூகம் போயிருமா முஸ்லீம் சமூகம் போயிருமா ஏன் போகணும்? மற்ற சமூகங்கள்லாம் போயிருச்சா? யாரும் போகலை. முஸ்லீம் சமூகம் மட்டும் ஏன் போகணும்? அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அப்படிலாம் ஒன்றும் போகிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.